வாங்க கிஷோர். எப்ப ஜாயின் பண்றாரு உங்க விக்டர் சார்? சார் நான் கேட்டு பார்த்துட்டேன் சார், முடியாதுன்னு சொல்லிட்டாரு சார். என்ன முடியாதுன்னு சொன்னாரு? ஜாயின் பண்ண மாட்டாரமா? இதுக்கு அந்த கமிஷனர் அந்த கிரிக்கிச்சா? சார் கத்தாதீங்க சார். ஏன் உங்க விக்டர் சார் மட்டும் தான் போலீஸ்ல ட்ரைனிங் முடிச்சு வந்தாரா? நாங்களும் என்ன புல்லு பண்ணிட்டு வந்தோம். யாருக்கு கேஸ் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது? யாருக்கு யாருக்கு கேஸ் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது? நான் சொல்றேன், கேக்குறியா? சார் எல்லாரும் கூப்பிடு. இப்ப நான் சொல்றேன், அந்த கேஸ்ல ஒரு ஃபேக்ட் தப்பா சொன்னா உன் செருப்பு கொண்டு நடி. சார் கூப்பிடு. சரி எல்லாம் வாங்க ஐயா. சார் சார் எல்லாரும் கூப்பிடுங்க சார். எல்லாம் வாங்கடா சார் ப்ளீஸ் சார். சார் வா. யாருக்கு கேஸ் பத்தி சொல்ல தெரியாது? கேளு, நான் சொல்றேன். பிரியா, முத்துவுக்கு வேற ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? சார் சார் என்ன சார், நம்ம முத்து சார். யோ, நான் அப்படின்னா தப்பா கேட்டேன். பப்ளிக்ல கேட்க மாட்டேங்குது கேள்வியா? நம்ம முத்துனா அவன ஆம்பளை தானே? விக்டர் செல்லதுரை. ஒண்ணும் இல்ல சார், இந்த கேஸ்குள்ள நீங்க வரதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்தை கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டேஷனுக்கு நான் தான் இன்சார்ஜ். நீங்க இப்ப இன்ஸ்பெக்டர் விக்டர் கிடையாது. ஸ்பெஷல் பெர்மிஷன்ல ஹெல்ப் பண்ண வந்திருக்கீங்க. இந்த ரிட்டையர் ஆன போலீஸ் ஆபீசர்ஸ்லாம் இருக்காங்களே, நமக்கு ஏதாவது கேஸுக்கு ஹெல்ப் பண்ணா மட்டும் கூப்பிடுவோம்ல, அந்த மாதிரி. இந்த ஸ்டேஷன்ல எது நடக்கணும்னாலும் என் பெர்மிஷன் இல்லாம நடக்கக்கூடாது. புரியுதா? மத்தபடி கேஸ் டீடைல்ஸ் தான் கிஷோர் சொல்லுவார், கேட்டுக்கோங்க. சார் லங்கேஸ்வரன் ஒரு டைம் என்கொயரி பண்ணணும்னு விக்டர் சார் கேக்குறாரு. விக்டர் என்கொயரி பண்ணுமா? அப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? கபடி ஆடிட்டு இருந்தோமா? யோ, காண்டே தம்ம மரியாதை போயிடு. இல்ல சார், அவர் ஒரு டைம் என்கொயரி பண்ண. அந்த ஏசி சும்மா போன் பண்ணி அப்டேட் கூட என் உசரை வாங்கிட்டு இருக்கான். நானே இந்த கேஸ் எந்த சைடு எடுத்துட்டு போக தெரியாம முடிச்சுட்டு இருக்கேன். விக்டர் சார் வெங்காய சார், போயா, என் டைம் வேஸ்ட் பண்ணாம போயா. சாரி சார். லங்கேஸ்வரன் இன்வெஸ்டிகேட் பண்ணும். ஏன்? டெட் பாடியில் கிடைச்ச திருக்குறளுக்கும் கஸ்டடியில் சொன்ன அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் ரெண்டுக்கும் ஒரே அர்த்தமா இருக்கு. இப்ப இது ரெண்டுத்தையும் வச்சு அவர்தான் சஸ்பெக்ட் முடிவு பண்ணிட்டீங்க. ஒரு சஸ்பெக்ட் எவ்வளவு இன்னசென்ட்டா இருந்தாலும் அவன் கஸ்டடின்னு வந்து உட்காரும் போது அவனுக்குள்ள ஒரு சின்ன பயமா இருக்கும். ஒரு கிரிமினல் தன்னோட பயத்தை மறைக்க கான்பிடென்ட்டாவும் கூலா இருக்கிற மாதிரி நடிப்பான். லங்கேஷ்வரன் பாடி லாங்குவேஜ்ல ஃபேக்னஸ் அவ்வளவு அப்பட்டமா தெரிஞ்சது. இது ஒரு பேசிக் சைக்காலஜி. இது கூட அனலைஸ் பண்ணாம எப்படி அவனை வெளியில அனுப்புறீங்க? வாசல் வழியா? என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு இன்ஸ்பெக்டர் ரூம்குள்ள வந்து அவன் பண்ணது தப்புன்னு சொல்லி அவனுக்கே கிளாஸ் வர எடுப்பீங்களா நீங்க? யோ மாறன் சார். சார் போங்க, டீ சொல்லியா? தலைவலி. சரிங்க சார்.